தொடர் அழுத்தத்தாலும் கடிதங்களாலும் கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்வதற்கான மத்திய அரசின் ஒப்புதலை பெற்றுள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஒரு சமூக வலைதள பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவு என்பது தமிழ்நாட்டில் மத்திய அரசு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அனுமதி தொடர்பான ஒரு பதிவாக வெளியாகியிருக்கிறது. அதுவும் குறிப்பாக 8 இடங்கள்ல மத்திய அரசு தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்வதற்கான அனுமதி கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அனுமதி என்பது தொடர் அழுத்தத்தாலும் கடிதங்களாலும் கீழடி உள்ளிட்ட 8 இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி மேற்கொள்வதற்கான மத்திய அரசுடைய ஒப்புதலை பெற்றுள்ளோம் என முதலமைச்சர் அவர்கள் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல மாதங்கள் தாமதத்துக்கு பின்பு விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி இது எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மத்திய அரசு வெளியிடாமல் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய கீழடி ஆய்வறிக்கையும் வெளியிட வைப்போம் என்றும் முதலமைச்சர் அவர்களுடைய பதிவில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 8 இடங்கள் தமிழகத்தில் மத்திய அரசு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்வதற்கான அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதில் கீழடி உட்பட 8 இடங்கள், சிவகங்கை மாவட்டம் கீழடி இருக்கக்கூடிய இடங்கள், அதே போன்று தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூர் ஒரு இடமும், அதே போன்று தென்காசி மாவட்டத்தில் கரிவலம் வந்தநல்லூர் அப்படின்ற பகுதிகளிலும், கடலூர் மாவட்டத்தில் மணிக்கொள்ளை எங்களுடைய பகுதிகளிலும், விழுப்புரம் மாவட்டம் ஆதிச்சநல்லூரிலும், அதே போன்று வேலூர் வெள்ளாளூர் என்று சொல்லக்கூடிய பகுதி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடமும், அதே போன்று சேலத்தில் தெலுங்கனூரிலும், நாகப்பட்டினத்தில் மாங்காடு பகுதிகளிலும் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்வதற்கான அனுமதியை மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய சூழலில் அதை குறிப்பிட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த பதிவு வெளியிட்டிருக்கிறார். நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.